பிரைஸ் த லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாங்க? யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நம்ம நாட வேண்டுமாம். எல்லாருக்கூடையும் எப்படி இருக்கணும்? சமாதானமாக நம்ம இருக்கணும். சமாதானமாக இருக்கிறதுன்றது எளிதான காரியம் அல்ல, அது ஈஸி கிடையாது. ஆனால் அதற்கு நம்ம நாட வேண்டும். பர்சியூ பீஸ். நம்ம அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாரோடும் நம்ம சமாதானமாக இருக்கிறோமா? சிலரோடு சமாதானமாக இருப்பதுன்றது ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாரோடையும் சமாதானமாக இருப்பதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது? எங்கே பார்த்தாலும் ஒருத்தர் வெறுக்கிற உலகமாய் காணப்படுகிறது. சுயநலம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரிவினைகள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார் ஆண்டவர், யாவரோடும் எப்படி இருங்க? சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள். மகனே, எல்லாருக்கூடையும் நீ சமாதானமாக இரு. எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கும்படி நீ கொஞ்சம் நாடு, கொஞ்சம் எஃபர்ட் எடு. அவர்களை மாதிரி நம்ம எல்லாவற்றையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆமேன். அவர்கள் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரியே நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தின்படி நான் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு தகுதி இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு அழகு இருக்குது. அந்த தகுதியில் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாங்க? யோசித்து பாருங்க. அவருக்கு என்ன ஈஸியாக இருந்துச்சு லைஃப் இந்த உலகத்தில் இருக்கும்போது? இல்லவே இல்லை இல்லையா? எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எதிராளிகள், எல்லாம் வெறுக்கிற ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் நினைச்சுதாங்க எல்லாருக்கூடையும் முடிந்த அளவுக்கு சமாதானமாக இருக்கும்படி நாட வேண்டும். ஆமேன். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடணுமா. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நம்ம நாடணும். நம்ம அப்படி அமைதியாக இருக்கிறதுனால பரிசுத்தம் வராது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எஃபர்ட் எடுக்கணும். நான் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும், வசனத்தை அதிகமாக நான் தியானிக்கணும். வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோட பேசுகிறாங்க. அப்போ உடனே நான் என்ன செய்து கொள்ளுகிறேன்? என்னை திருத்தி கொள்ளுகிறேன். அப்போ பரிசுத்தம் என்பது மிக அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம இதை பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தின் சுத்தத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம மனுஷனையும் ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம வெளியில் பார்க்குறோம். அவங்களுடைய சுபாவங்களை, அவங்க பேசுகிற பேச்சு வச்சு, இல்லை அவங்களுடைய வெளிப்புறமான தோட்டத்தை வைத்து நம்ம நிதானித்து கொள்ளுகிறோம். இவங்க இப்படி, அவங்க அப்படின்னு. ஆனால் தேவன் எப்படி நம்மளை நியாயந்து இருக்கிறார்? ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். அப்போ இருதயத்தின் ஆழத்தில் எனக்கு பரிசுத்தம் வேண்டும். அந்த பரிசுத்தம் எனக்கு எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரோடு அனுதினமும் நடப்பதுனால தான் இந்த பரிசுத்தமான ஜீவியத்தை நம்ம வாழ முடியும். நம்மளால் முயற்சி செய்து பண்ண முடியாது. நம்ம முயற்சி செய்து நம்ம அநேக நாட்கள் தோற்று போனது தான் உண்டு. அப்போ நான் பரிசுத்தமாக வாழணும்னு முதல்ல என்னோட இருதயத்தில் நான் என்ன செய்கிறேன்? ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் பரிசுத்தமாக வாழணும். நான் இந்த மாதிரி பேச்சு இனிமேல் பேசக்கூடாது. இந்த மாதிரியான ஷோஸ் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ்லாம் நான் இனிமேல் கேட்க மாட்டேன். முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அப்போ அதுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஒத்தாசையை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க,
ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் பலன் தரணும். என்னுடைய பலத்தில் என்னால் நிற்க முடியாதப்பா, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், நான் டக்குன்னு விழுந்துடுறேன், எனக்கு நீங்கள் பலனை கொடுங்க. நான் அனுதினமும் கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளும் பொழுது, இப்படியாக எல்லா நாளும் நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு அது பிரியமான ஒரு ஜெபம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்வாங்க. ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியம், எபிரேயர் 12:14 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படியாய் பரிசுத்தமாய் வாழவும் எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்கவும் ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?